ஹாய் ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிமினோட மை பேபி காலோட நெக்ஸ்ட் பார்ட்டு தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு வந்தேங்கடா. ஓகேடா, நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் டேகோக், அதுக்கப்புறம் இனியன், அதுக்கப்புறம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அப்படியே ஹாலுக்கு போகிறீங்க. நீங்கள் அந்த ஹாலை பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க. பிகாஸ் அந்த ஹாலே உங்கள் வீடு சைஸுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது தாத்தா தான் ஹயன். தாத்தா, இந்த வீடாக இருந்தே 25 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு அப்படின்னா அது நீ மட்டும்தான் இப்போ வந்திருக்கிறது. ஸோ நீ இந்த வீட்டை நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். நான் உன் பொறுப்பில் இந்த வீட்டை விடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தலையாட்டிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க உள்ள. இப்போது ஜிம்மனோட தாத்தா தான் ஜெய் இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவனும் அப்படியே ஓடி வரான். அவன் பார்க்க ரொம்ப யங்காக குட்டி பையனாக தான் இருக்கான். என்ன தாத்தா சொல்லுங்கள்? இவங்க தான் இனிமேல் இந்த வீட்டோட குவீன், ஓகேவா? இவ்வளோ இப்போது நீ ஜிம்மினோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இவன் ரூமுக்கு விட்ட உடனே கதவை சாத்திட்டு போயிடுறான். நீங்கள் அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணிலேருந்து பயங்கரமாக டியோஸ் வருது. உங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உங்கள் தம்பி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்து விட்ட மாதிரியோ அப்படி அழுகுறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. அழுதுட்டு டைம் போனதே தெரியல உங்களுக்கு. அப்படியே நீங்கள் போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிற்கிறீங்க. அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் கட்டின சாரீ, ஜிமின் கட்டி விட்ட தாலி அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு உங்களுக்கு மாற்றுறதுக்கு ட்ரெஸ் கூட இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் ஜிமினோட பெட்டில் ஒரு கார்னரில் போய் அப்படியே பிளாங்கெட்டை போட்டு டைட்டாக அதை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. நீங்கள் தூங்கி ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்போது அந்த டோர் அப்படியே திறக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் அந்த சவுண்டில் பயத்தில் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. கை கால்லாம் உங்களுக்கு பயங்கரமாக நடுங்குது. அப்போ ஜிமின் தான் உள்ளே நடந்து வரான். அப்படியே நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் அப்படியே அவுக்குறான். நீங்கள் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருக்கீங்க. அப்போ ஜிமின் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்கள் போகாமே அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இப்போ இங்கே வான்னா வா, அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு ஜிமின் கிட்டே போகிறீங்க. அப்போ ஜிமின் லைட்டாக சிரிச்சுட்டே, தட்ஸ் மை கேர்ள், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்காமே நிற்கிறீங்க. இப்போ இதை வாங்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அதை அப்படியே வாங்கி, இது என்ன தெரியுமா, உனக்கு ஒரு கிஃப்ட். என் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுக்காம எப்படி? இந்த வீட்டிலே நான் என் ஒய்ஃபுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை வாங்கி படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் பயத்தோடு அதை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது டிவோர்ஸ் பேப்பர். நீங்கள் அப்படியே ஜிமினை ஷாக்காக அப்படியே மேலே பார்க்குறீங்க. என்ன ஷாக் ஆகுற? உனக்கும் என்ன பிடிக்கல, எனக்கும் ஒன்று பிடிக்கல. என் தாத்தா சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன். நீ இந்த வீட்டுக்கு மட்டும்தான் மருமகளாக இருப்ப. எனக்கு நீ எந்த காரணத்துக்காகவும் ஒய்ஃபாக ஆகணும்னு மட்டும் நினச்சிடாத. இது வெறும் 1 இயருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து தாராளமாக போய்க்கலாம். நான் உன்னை என்னன்னு கூட கேட்க மாட்டேன். இது என் தாத்தாக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரம் அதில் சைன் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் குளிக்க போயிடுறான். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்து உங்கள் கண்ணில் பயங்கரமாக டியர்ஸ் வருது. ஏன் காட், ஏன் எனக்கு மட்டும் இப்படி? இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே டிவோர்ஸ். என்னை பற்றி எதுவுமே தெரியாமல்
ஏன் காட் உங்களுக்கு கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டியரிஸோட அங்கே இருக்க டேபிளில் போய் அப்படியே உட்காடுறீங்க. அயன் இங்கே பாரு, இது எதிர்பாராமல் நடந்தது, ஸோ உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் மூச்சு எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துடுறீங்க. இப்போ ஜிமினும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு கார்னரில் படுத்துருக்கீங்க. இப்போ ஜிமினும் நெக்ஸ்ட் கார்னரில் வந்து அப்படியே படுக்கிறான். இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு மிட் நைட் ஒரு 3 o'clock இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப குளிருது. உங்களுக்கு பெட்ஷீட் கூட இல்லை. நீங்கள் அப்படியே பக்கத்தில் வந்து ஜிமினை ஒரு டைட் ஹக் பண்ணி அப்படியே படுக்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஷாக்காக உங்களை பார்க்குறான். நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஜிமின் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ நீங்கள் அப்படி நடுங்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படி டேர்ன் ஆன் ஆகுது. அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அப்படியே லைட்டாக அவங்கள தள்ளிவிட பார்க்குறான். பட் நீங்கள் ரொம்ப அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. உங்களை அப்படியே ஜிமின் கீழே குனிஞ்சு பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. அவனுக்கு உங்களை விடவும் மனசு இல்லை, உங்களை தள்ளி விடவும் தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போது டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணி ரொம்ப நிம்மதியாக தூங்கிட்டுருக்கீங்க. சொல்லப்போனால் ஜிமின் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நல்லா தூங்குறான். அவனுக்கு உங்களோட ஹக் ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ அதை ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே தூங்குறான். இப்போ டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஒரு 7 o'clock இருக்கும். இப்போ ஜிம்மினோட ஃபேஸில் அப்படியே சன்லைட் அடிக்குது. அதை டிஸ்டர்ப் ஆகி அப்படியே அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு சரி ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறான். அப்போ அவனோட ஹிப்பை யாரோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது நீங்கள் தான். ரொம்ப க்யூட்டாக அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் ஒரு செகண்ட் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அப்புறம் என்ன திங்க் பண்ணான்னு தெரில, அவன் கண்ணுக்கு என்னெல்லாம் அப்படியே பயங்கர ரெட்டாகி அப்படியே உங்களை தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு வரான். அப்போ நீங்கள் அழகாக பூனைக்குட்டி மாதிரி அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு சுருண்டு படுத்து கிடக்கீங்க. அதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு லைட்டாக லிப்புறத்தில் ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்போ உங்கள் ஃபேஸில் முடியெல்லாம் அப்படியே லைட்டாக விழுந்து கிடக்கு. 2-3 முடி அது அப்படியே காற்றுல ஆடிட்டு இருக்கு. அதை அப்படியே அவன் ஒரு ஃபிங்கரால் அப்படியே எடுத்து விடுறான். எடுத்து விட்டுட்டு உங்கள் ஃபேஸே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் யாரோ உங்கள் ஃபேஸில் கை வைக்கிறாங்கன்னு ஒன்று அப்படியே சினிங்கிட்டு லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே ஜிமினோட ஃபேஸ் தான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிது, ரொம்ப க்ளோஸாக. நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருக்கும் அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. 2 பேரும் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துடுறீங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு எந்திரிக்கும் போது 2 பேரோட ஃபோர்ஹெடும் அப்படியே முட்டிக்குது. 2 பேருமே தலையை ரப் பண்ணிட்டு அப்போ நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்துட்டு சாரி 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 நான் எதுவும் பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போகிறான். அப்போது நீங்கள் அவன் சட்டையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. அப்போ இழுக்கும் போது அவனோட பட்டன் 2-3 அப்படியே பிஞ்சு கீழே விழுக்குது. அப்போ அவனோட செஸ்ட் அப்படியே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் செம்ம காண்டாயிட்டான். என்னதெல்லாம் வயன், என்னது இதெல்லாம்? ஜிமின் அது என்னோட தாலி உங்களோட செஸ்ட் பட்டனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்போது உங்களோட கோல்டு ப்ரீஸ் அவனோட செஸ்டில் படும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஜிமின் முடிஞ்சதா இல்லையா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்களேன், அதை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. கடைசியில் கஷ்டப்பட்டு எடுத்துடுறீங்க. அப்போ ஜிமின் சரி நான் கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்கள் தலையிலேயே அடிச்சிட்டு, லூசு பையன் என்ன நீ பண்ணுற, ஸோ அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது, எப்போ எப்படி இருப்பானே சொல்ல முடியாது, ஏன் பையன் இப்படி பண்ணுற, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையிலே அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிமின் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவனுக்கு அப்படியே மூச்சு பயங்கரமாக வாங்குது. அவன் ஃபேஸை அப்படியே மிரரில் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி மூஞ்சி கிஞ்செல்லாம் ரெட்டாகி கிடக்கு. ஜிமினுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. என்ன ஃபீல் இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஜிமின் என்ன நினச்சிட்ருக்க, குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். உங்களுக்குள்ளே உங்களை திட்டிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி அந்த பெட்டை பார்க்குறீங்க. என்ன இது, நான் தூங்கும் போது அந்த சைடில் தூங்கிட்டு இருந்தேன், எப்படி இங்கிட்டு வந்திருப்பேன், ஒரு வேளை அவன் என்னை ஹக் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பான் நான் தூங்கும் போது, பண்ணாலும் பண்ணியிருப்பான், சரியான பர்ஃபெக்ட் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்போது ஜிமின் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பார்க்குறான். ஹே வயன், என்ன லூஸ் மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காத பைத்தியக்காரி, என்ன இது சொன்னது நீ மறந்துட்டியா, எனக்கு நீ ஒய்ஃப் ஆக மாட்ட, அது தெரியும்ல. தெரியுமா, தெரியும், ஹூம்னா மூஞ்சி, உன்னெல்லாம் இங்கே கல்யாணம் பண்ணலன்னு யாருடா அழுதா, சே இப்போ பாரு உருன்னு வச்சுக்கிட்டு, சி பைத்தியக்காரன், நான்லாம் எங்கே எப்படி இருக்க வேண்டிய பொண்ணு, உன்கிட்ட வந்து நானும் உன்ன மாதிரியே மாறிடுவேன் போல், சி 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 அவன் எப்படி பண்ணால் நம்மளுக்கு என்ன, இப்போ நம்ம ட்ரெஸ் மாற்றுறது கூட எதுவும் இல்லை, என்ன பண்ண போகிறேனோ, பாத்தியா பையன் எப்படி வந்து மாட்டியிருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கேஷுவல் வியர்ஸில் வெளியே வரான். அப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை திருன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு அப்படியே வெளியே போய்ட்றான் கதவை சாத்திட்டு. அப்போ நீங்கள் அப்பா இந்த ஊனாமூச்சி எதையும் கேட்கல, இல்லாட்டி நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படியே ஜிம்மினோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜிம் இருக்குது. அங்கே இனியன், ஜேகே, டயோங் அப்புறம் ஜாக்சன் 4 பேரும் அங்கே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அப்போ டயாங் மட்டும் அங்கே இருக்க மிரர் கிட்ட போயிட்டு அப்படியே ஆர்ம்ஸை காட்டி அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தான். இங்கே பாரு, இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தான். அப்போ இனியன், ப்ரோ நீ என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்கும், ஏன் ப்ரோ அப்படி காமெடி பண்ணிகிட்ருக்க, இல்லைடா இனியா, என் நண்பனுக்கு வேறு கல்யாணம், அதில் நான் இது வெயிட்டை போட்டுட்டேன் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அங்கே எங்கேயும் அந்த ஆம்ஸ் வச்சு காமிச்சிட்ருக்கான். அப்போது டேய் ஏண்டா இப்படி பண்ணுற, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஏன் என்ன, அவன் என்னால் வெளியே வரமாட்டான்டா, அவன் காலேஜ்லேயே அப்படி இருந்தவன், இப்போ என்னென்ன ட்ரை பண்ணனோ தெரில, அவன் வந்தோடனே கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்சன், ப்ரோ என்ன ப்ரோ நினச்சிட்ருக்க, அவன்லாம் வேற மாதிரி, நீ சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்பட்டையும் டேய் சும்மாரா, ஒரு காலேஜ் வயசு பையனை வச்சுட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, ப்ரோ 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 எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இனியே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிம்மோட டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ எல்லோரும் திரும்பி பார்க்குறானுங்க. பார்த்தா ஜிமின் தான். ஜிமின் உள்ளே வந்தானே யாரையுமே பார்க்கல, த்ரெட்மில்லுக்கு அப்படியே ஓடுறதுக்காக போகிறான். அப்போ எல்லாரும் மூஞ்சில் ஒரு நாட்டி ஸ்மெல் வருது. அப்போது ஜேகே தான் அப்படியே த்ரெட்மில் போய் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஜிமினை பார்த்து லைட் நாட்டியாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ டைம், மச்சான் என்ன, மச்சான் என்னடா ப்ரோ உனக்கு என்ன, என்ன ப்ரோ காலேஜ்லேயே வேறு லெவலில் பண்ணுவேன், இன்றைக்கி என்னடா ட்ரை பண்ண சொல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜிமினுக்கு கெட்ட கோவம் வருது. அப்படியே எல்லாரையும் பார்த்துட்ருக்கான். ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திகிட்ருக்காங்க. அப்போ ஜிமினுக்கு 1 செகண்ட் நீங்களும் ஜிமினும் க்ளோஸாக இருந்தது ஞாபகம் வருது. அவன் அப்படியே ட்ரீம்க்கு போயிட்டான். அப்போது இனியன் ஜிமினோட ஷோல்டரை தட்டிட்டு, அண்ணா என்ன அன்னி கூட டோயட் பட போயிட்டியா அப்படின்னு சொல்கிறான்.
டேய் இப்போ இருந்து எல்லோரும் வெளியே போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ எல்லாரும் ஏ டேய் சிங்கத்தை சுரண்டி பார்க்க வேணாண்டா, ஓடுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடிடுறானுங்க. ஜிமின் செம்ம காண்டாயிட்டு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்புறான். இங்கே நீங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸோட அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 1 ஹவருக்கு அப்புறம் ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வரான். ஜிம்மில் இருந்துட்டு அவன் உள்ளே வந்துட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க ஜிமின் கிட்ட. அப்போது டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்போ ஜிமின் கமென் அப்படின்றான். அப்போ உள்ளே வந்துட்டு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம், ஹாவ் அ நைஸ் டே. இந்த ட்ரெஸ்ஸை வந்து மேமுக்கு தாத்தா கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே கை காமிச்சிட்டு அவன் அப்படியே போயிடுறான். இப்போ ஜிமின் அவங்கள பார்த்துட்டு அந்த பேக்கையும் பார்த்துட்டு அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கிளம்பிடுறான். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சாரி, நல்ல வேலைக்கு கோமதி என்னை ஹெல்ப் பண்ணடி நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எனக்கெலாம் சாரி கட்டவே தெரியாது, கோமதியால் தான் நான் சாரி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிடுறீங்க. இப்போ ஜிமின் அவங்க தாத்தா கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவோட ரூமுக்கு போகிறான். உட்காரடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்கிறாரு. ஜிமின்னு போய் உட்காடுறான். என்ன தாத்தா, நீங்கள் கல்யாணம் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன், அவ்வளோதான் என் வேலை. இதை வீட்டோட மருமகளாக வச்சுக்கோங்க. அவள் என்னோடய ஒய்ஃப் ஆகிற தகுதி அவளுக்கு கெட்டவே கிடையாது. அவளுக்கு வயன் ஜிமின்ற ஒரு பேரை நான் தரவே மாட்டேன். அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளியே எழுந்திரிச்சு போயிடுறான். அப்போ தாத்தா லைட்டாக சிரிச்சிட்டு எதிர்பார்த்தது தான், ஒன் டே உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே லிவிங் ஏரியாவில் தான் இருக்கானுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்து நிற்கிறீங்க. மிரரில் அப்படியே உங்களை பார்க்குறீங்க. செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. மேக்கப் கூட நீங்கள் போடல, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிமின் போட்ட தாலி, அப்புறம் உங்கள் நெத்தியில் குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்க ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் வெளியே போகிறீங்க. அப்போ அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு கொலுசு சவுண்டு கேட்குது. நீங்கள் இறங்கி வர கொலுசு சவுண்டு. எல்லோரும் மாடியே தான் பார்க்குறாங்க. உங்களை பார்த்துட்டு ஜிமினால் மூச்சு கூட விட முடியல. அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கே புரியாத ஒரு ஃபீலு உங்களை பார்த்தக்கப்புறம். இதை டேங் நோட் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் என்ன ஜிமின் வயன் செம்மையாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறான். அப்போ டேங்க்கு பட்டக்க முடியல. ஜிமினா இது பா காலேஜ் வைப்புக்கு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறான். பட் அவனால் உங்கள் மேலே இந்த கண்ணை எட்டுக்கவே முடியல. அப்போ நீங்கள் ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் அவங்க தாத்தா இருக்கார், சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அந்த சோஃபா காமிச்சு இங்கே வாவாயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்கள் போய் உட்காடுறீங்க. அப்போ ஜிமின் உங்களே தான் கண்ணு சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன இவன் நம்மளை பார்க்குறான், பைத்தியக்காரனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களுக்கு அங்கே தாத்தாவையும் ஜிம்மியும் தவிர வேறு யாரையுமே தெரியாது. ஸோ உங்களை தாத்தா பார்த்துட்டு சரி ஓகே இங்கே யாரையுமே தெரியாதில்ல, உன்னை எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீல் சேரில் ஒரு 40+ இருக்கும் அவர் உட்காந்துட்ருக்காரு. அவரை பார்த்துட்டு இதுதான் அவனோட மாமனார், ஜிமினோட அப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அவர்கிட்ட ஸ்மைலிங் ஃபேஸோடு போயிட்டு அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அப்போ ஜிமினோட அப்பா உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அவங்களோட ஒய்ஃப் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போது இனியன் பாரு வந்தோடனே அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் டேங்கிட்ட. வாய் மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்பியும் நீங்கள் உங்கள் தாத்தா பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்போது இதான் இனியன், ஜிமினோட தம்பி. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை சைடு ஹக் பண்ணிக்கிறான்.
அப்போ ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமாக எங்கேயோ எரியுது. இதெல்லாம் அவனுக்கு புது ஃபீலாக இருக்குது. அண்ணி, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நீங்களும் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஜிம்மினுக்கு அவ்வளோதான் அங்கே காண்டாயிருச்சு. அதை ஜேகே பார்த்துட்டு ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. அப்போது டயாங், என்னை பற்றி சொல்லணுன்னு அவசியமே இல்லை, கண்டிப்பாக என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஒப்பா, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் தரீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ உடனே, என்ன நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்கள ஆக போகிறீங்க, ஆட்டோகிராஃப் என்ன ஆட்டோகிராஃப், வாங்க நம்ம செல்ஃபியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறானுங்க. ஜிம்மினுக்கு இங்கே அவ்வளோதான், இன்னும் பயங்கர வெறியாக இருக்குது. அதை டயாங் அப்படியே சைடு கண்ணால் பார்த்துட்டு அப்படியே கை குலுக்கிட்டு அந்த சைடு போயிடுறான். இப்போ ஜேகே, ஹாய், நான் ஜேகே, நான் வந்து 7 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஜிம்மினுக்கு செம்ம கண்டாகுது, அப்படியே உங்களே வெறிக்க பார்த்துட்ருக்கான். இப்போது டயாங் யாருன்னா, டயாங் வந்து அங்கே சியோல்லே ஒரு மிகப்பெரிய ஆக்டர், எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ நீங்களும் அவரோட பயங்கரமான ஃபேனு. ஜேகே யாருன்னா, ஜேகே வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஜேகே இப்போது ஜிமின் கூட தான் எப்பயுமே இருப்பான். அவன் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கான். ஜாக்சன் அவன் போவான் வீட்டுக்கு, போகலைன்னா இங்கேயே இருந்துப்பான். அவன் ஒரு வெட்டியாக சுற்றிட்டுருப்பான். ஜிமின் கூட அப்பப்போ ஆஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான், அவ்வளோதான். இனியன் யாருன்னா ஜிமினோட தம்பி, அவன் வந்துட்டு இப்போது செகண்ட் இயர் காலேஜ் போகிறான். எல்லாருமே ஒயின்கிட்ட ரொம்ப சகஜமாக பழகுறாங்க. இது ஒயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது ஜிம்மினுக்கு செம்ம காண்டாகுது எல்லோரும் உங்ககிட்ட பேசுகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இனியன் தான், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியனே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம காண்டாகுது. அப்போது நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். எல்லோரும் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இது என்ன, இந்த உம்மனாம்பூஞ்சியோட ஃபேமிலியா இது, எல்லாரும் எப்படி இருக்காங்க, இவன் எப்படி இருக்கான், இவனுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, சரியான பைத்தியக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு அவங்கக்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுண்டா. பாய்.